यते पादुवासनं यया स्पष्टम् अष्टविधयोगचर्यया पुष्टया अशुतवदुष्टिम् आप्नुयाम् ब्रह्मचर्यदृढतादिभिः यमैः आप्लवादिनियमैश्च पाविताः कुर्महे दृढम् अमीशुकासनं पङ्कजाद्यम् अभिभाभवत्पराः तारम् अन्तरम् अनुचिन्त्य सन्ततं प्राणवायुम् अभियम्य निर्मलाः इन्द्रियाणि विषयात् अदा अपकृत्य आस्महे भवदुपासनोन्मुखाः अस्फुटेव भूषिते प्रयन्नतः धारयेम दिशनां मुहुर्मुहुः तेन भक्तिरसम् अन्तरात्रताम् उद्वहेम भवतङ्कृचिन्तकाः. Beautifully. பேர் சொல்லுவா சார்? சொல்லுங்கம்மா. நைனஞ்சிந்தந்தி ஷஸ்திராணி நைனந்தஹதி பாவகः நைனங்லேதயன்யாபோ நசோஷயதி மாருதः. Beautifully. कर्मण्येवाधिकारस्ते मा फलेषु कदाचन मा कर्मफलहेतुर्भूर्मा ते सङ्गोऽस्त्वकर्मणि. Beautifully. சார், இந்த பிரேயர் நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல வருது. அனன்யா சிந்தேந்தோமா? புரியலமா? அனன்யா சிந்தேந்தோமா நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல வருது. ஆஃப் கோர்ஸ் நிறைய ஸ்லோகங்கள் பகவத்கீதையில இருந்து சஹஸ்ரநாமத்திலயும் இருக்கும். அதுல ஒண்ணு இது. ஆமா. சோ நேத்திக்கு 9வது அத்தியாயம் ஆரம்பிச்சிருக்கோம். சோ பக்தி யோகத்துக்கு போறதுக்கான ரொம்ப அழகான ஒரு அத்தியாயம் இது. இந்த அத்தியாயத்தோட பிரேயரா நம்ம 22, 26வது ஸ்லோகங்களும் எடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோகங்கள் இது, நிறைய இடத்துல யூஸ் பண்றது, நிறைய விஷயத்துல ரொம்ப அழகான ஸ்லோகங்கள். அது சொல்லிட்டு நேத்திக்கு ஒரு ஸ்லோகம் எடுத்தோம். அந்த ஸ்லோகத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ரிவைஸ் பண்ணிட்டு இந்த இன்னியோட 2 ஸ்லோகங்கள் எடுத்துக்கலாம். இன்னைக்கு ஆஃபீஸ்ல ரொம்ப வேலை இருந்ததுனால என்னால இந்த ஸ்லோகங்கள்லாம் இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியல. நேத்திக்கு பண்ணது அந்த 2 ஸ்லோகங்கள் அதையே இன்னைக்கு எடுத்துக்கலாம். 3 ஸ்லோகங்கள் முடிச்சுக்கலாம் இன்னைக்கு. பிரார்த்தனை. அனன்யாஷ்சிந்தயந்தோ மாம் யே ஜனாः பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யஹம் பத்ரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோ மே பக்த்யா பிரயச்சதி ததஹம் பக்த்யுபஹ்ருதமஸ்னாமி பிரயதாத்மனः. Shri Krishna. Sujata ji, can you allow me to share my screen for a second? Yes. So 1 minute. 1 minute. Host பண்ண வேண்டாம். நான் பண்ணிட்டேன், அதான் பண்ணேன். So today is Sheila ji's birthday. So Sheila ji, உங்களுக்கு ஜன்மதினமிதம் மயி பிரியசகே சந்தனோது தே சர்வதாமதம் தீர்காயுராரோக்கியமஸ்து சுயஷ பவது விஜய பவது ஜன்மதின சுபேச்சா. So very happy birthday Sheila ji. நீ கிளாஸ்ல இருக்க. So
Thank you, sir. Jai Shri Krishna. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணஜி. Thank you. நிஜமாவே blessed, sir. Groupல இருந்து வாங்குறது. தேங்க்யூமா. தேங்க்ஸ் அலாட். உங்களுக்கு பிடிக்குமா தெரியாம நாங்க சடனா தோணித்து. நான் முதலே சொல்லியிருந்தேன் யாரோட பர்த்டே இருந்தா நம்ம பண்ணலாம் கிளாஸ்ல. இல்ல யூஸ்வலா எங்களுக்கு நாங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல எங்களுக்கு இந்த பாட்டு உண்டு. ஹாப்பி பர்த்டே ஜஸ்ட் ஃபார்மலா பாடிட்டு அதுக்கப்புறம் இது பாடுறது உண்டு சார். அதனால we love it actually in this law. தேங்க்யூமா. So that is it. அதுக்கப்புறம் we can start our class. இப்ப இந்த டைம் ப்ரெஷர் இல்லாம இருக்கிறதுனால இதெல்லாம் பண்ண முடியாது. டைம் ப்ரெஷர் இருந்தா இதெல்லாம் பண்ணதுக்கு யோசிச்சிருக்கோம். இப்ப டைம் ப்ரெஷர் இல்ல, தேங்க்ஸ் டு the admin group. So, Sir, Adhyayam. are you able to see the screen? Yes, I can see your screen. Okay, fine. Yeah. Om Shri Paramatmane Namaha. Srimad Bhagavad Gita Atha Navamodhyayah. Shri Bhagavanuvacha. Idantu te guhyatamam pravakshyamyanasuyave. Jnanam vijnana sahitai yajñātvā mokṣyase shubhat. இது ரொம்ப ரகசியமான ஒரு ஞானம். அத ஞானம் விஞ்ஞானம் ரெண்டையும் சேர்ந்து நான் உனக்கு சொல்றேன். அதை அறிஞ்ச பின் அசுபத்திலிருந்து மோட்சம் பெறுவாய் அப்படின்னு இந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறார். அதுதான் இந்த அத்தியாயம் பேரே, ராஜவித்யா ராஜகுஹ்யம். ரெண்டாவது ஸ்லோகத்துக்கு போலாம். ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரமிதமுத்தமம் பிரத்யக்ஷாவகமன் தர்மியம் சுசுகம் கர்த்துமவ்யயம். ராஜவித்யா ராஜரீகமான வித்யா, ராஜகுஹ்யம் ராஜரீகமான ரகசியம், பவித்ரம் தூய்மையாக்கும் சுத்திகரிக்கும், இதம் இது, உத்தமம் சிறந்தது, பிரத்யக்ஷா உடனடியாக பிரத்யக்ஷமாக, அவகமம் உணரப்பட்டது, தர்மியம் நேர்மையானது, சுசுகம் எளிதானது, கர்த்தும் செய்ய, அவ்யயம் அழிவில்லாதது. இது ராஜரீகமான வித்யா, ராஜரீகமான ரகசியம், சுத்திகரிக்கும் சிறந்தது, உடனடியாக உணரக்கூடியது, நேர்மையானது, செய்ய எளிதானது மற்றும் அழிவில்லாதது அப்படின்னு சொல்றார். ஒவ்வொரு க்ஷணமா பார்க்கலாம். ராஜ வித்யா, வித்யா வீமிலாகிறது, வித்யா ராஜகுஹ்யம், குஹ்யம் குமிலையும் ஆகாத் கொடுத்து, ராஜகுஹ்யம் பவித்ர வித்ர மிதமுத்த, மித முத்த ரெண்டு தான் இருக்கு, முத்தமம் பிரத்யக்ஷா, பிரத்ய பிரமிலாகாத் கொடுத்து, பிரத்யக்ஷா யக்ஷா யமிலாகாத் கொடுத்து, பிரத்யக்ஷாவகமன் தர்மியம், தர்மியம் கொடுத்து, தர்மியம் சுசுகங், சுசுகங் இல்ல சுசுகங் கர்த்துமவ்யயம், கர்த்து கொடுத்து, கர்த்து மவ்யமமிராக கொடுத்து, மவ்யயம். சுபிஸ்ரீஜி. जय श्री कृष्ण सर. राजविद्या राजगुह्यं पवित्रमिदमुत्तमं प्रत्यक्षावगमन् धर्म्यं सुसुखं कर्तुमव्ययम्. सुसुखं कर्तु, सुसुखं सुने. ராஜவித்யா ராஜா, ராஜரீகமான, ராஜாக்கு தான் தெரியணும்னு இல்ல, ராஜரீகமான அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லான வித்யா. வித்யானா ஞானம் விஞ்ஞானம் ரெண்டும் சேர்ந்ததுதான் வித்யா. வெறும் ஞானம்ங்கிறது வித்யா இல்ல,
ஞானத்தோட விஞ்ஞானமும் சேர்ந்து இருக்கிறதுனால தான் அது வித்யா. ராஜ வித்யா. எந்த வித்யா தெரிஞ்சுட்டு வேற ஒண்ணுமே தெரியறதுக்கு இல்லையோ அந்த மாதிரி ஒரு வித்யா. ஞானம் ஞானந்தேகம் ச விஜானம் இதம் வக்ஷ்யாமிய சேஷதः யஜ்ஞாத்வா நேஹ பூயோன்ய ஞாதவ்யமவசிஷ்யதே. இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி கத்துன்னு வந்த ஸ்லோகம். இது அறிஞ்ச பின் வேற எதையுமே அறியறதுக்கு இல்ல அப்படின்னு. எந்த எந்த அத்தியாயம் ஞாபகம் இருந்ததுன்னா அது போடுங்க. அது மாதிரி 15வது அத்தியாயத்திலையும் யோமாமேவ சம்மூடோ ஜானாதி புருஷோத்தமம் ச சர்வவித் பஜதி மாம் சர்வபாவேன பாரத. குழப்பம் இல்லாதவா, யாருக்கு என்ன தெரியுமோ, அதாவது இதெல்லாம் அழியக்கூடியதோ அதையும் தாண்டி இருக்கிற இந்த உத்தமமான அழியாத ஆத்மாவை யார அறிகிறாவோ அவளுக்கு வேற எதையுமே அறியறதுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இந்த வித்யா. இது ராஜ வித்யா. ராஜகுஹ்யம், ரொம்ப ரகசியமானது. ரகசியத்திலேயே மிக பவர்ஃபுல்லான ரகசியம் இது. அது நேதிக்கு அதான் சொன்னேன். எப்படி ரகசியம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிய மாதிரி ஏன் சொல்றாருன்னா, எல்லாருக்குமே அவர் வந்ததே தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக. அர்ஜுனன் எல்லாருக்குமே இந்த ராஜகுக்கியம், இந்த மிக ரகசியமான ஒரு விஷயத்த சொல்றார். பவித்திரமிதம், நம்ம எல்லாருமே தூய்மை ஆக்கிற வித்யா இது. எவ்வளவுதான் பாவம் பண்ணாலும் உடனடியா தூய்மையாக்கிடலாம் இந்த வித்யா தெரிஞ்சிருந்ததுன்னா. அதே மாதிரி இன்னும் அட்ஜெக்டிவ் சொல்றாரு, இன்னும் பல விஷயங்கள் இந்த வித்யா பத்தி. உத்தமம், இது உத்தமமான ரொம்ப சிறப்பான வித்யா இது. இந்த மாதிரியான ஒரு வித்யா கத்துண்டப்புறம் என்னோட பக்தர்கள் நான் அவளுக்குள்ள இருக்க ஆரம்பிச்சுடுறேன். ஏ பஜந்தி துமாம் பக்தியா மைதே தேஷு சாப்பியகம். அவாக்குள்ள நான் இருக்கேன், எனக்குள்ள அவா இருக்கா. இந்த வித்யா தெரிஞ்சவா, அந்த மாதிரி வித்யா தெரிஞ்ச இது அவ்வளவு உத்தமமான ஒரு வித்யா. பிரத்யக்ஷாவகமம், உடனே புரிஞ்சுக்க முடியும். தர்மியம், தர்மமான ஒரு விஷயம். தர்மியம்னா இந்த உலகத்தோட இந்த பிரபஞ்சத்தோட குணம் என்னோ அந்த குணங்கள்லாம் இருக்கிற வித்யா இது. தர்மியம்ங்கிறது குணம். தர்மத்தை காக்கறதா வந்திருக்கும் அப்படின்னா தான் நேச்சர். இதை காக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன், இயல்பை. அதே மாதிரி அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, அதான் தர்மமானது. அதாவது இது வேதங்கள் புராணங்களால சொல்லப்பட்ட அது மாதிரி பண்ணணுங்கிற விஷயம். இது தர்மம். அவ்யயம், அழியக்கூடாது, அழியாதது. கர்த்தும் சுசுகம், ரொம்ப ஈஸியா பிராக்டிஸ் பண்ண முடியும், பண்றதுக்கு ரொம்ப ஈஸியானது. பகவான் சொல்ல இது ரொம்ப சாதாரணமான விஷயம். எந்த வேணாலும் எனக்கு கூட பரவாயில்ல, என் பக்தியோட கூட. இதுக்காக நீ ரொம்ப தபஸ் பண்ணணும், தானம் பண்ணணும், எல்லாத்தையும் விட்டுட்டு உபவாசம் இருக்கணும், இதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லை. வெறும் ஒரு பத்திரம் புஷ்பம் பலன் இந்த மாதிரி இருந்தாலே போறோம் எனக்கு. ஆனா பக்தியோட வரணும். இதை புரிஞ்சுட்டுனா அப்புறம் உங்களுக்கு இது பண்றது ரொம்ப சிம்பிள். ஒண்ணுமே டான்ஸ் ஆட வேண்டாம், மேலே கீழே குதிக்க வேண்டாம், உள்ட்ட தலை கீழா நிக்க வேண்டாம், ஒண்ணுமே பண்ண வேண்டாம். எல்லாராலையும் பண்ண முடியறது. பகவான் இந்த மாதிரி 8
விஷயம் சொல்லிருக்க. இந்த ராஜ வித்யா நம்ம வந்து நார்மலா வித்யாங்கிறது எடுத்துக்கிறது வந்து பொருட்கள் பத்தி, மனுஷால பத்தி, பிசிக்ஸ், இந்த இந்த இப்படி போட்டா அது குதிக்கும், அது வந்தா இப்படி ஆகும் அப்படின்னா அதெல்லாம் வித்யாவை வச்சுருக்கோம். ஹிஸ்டரி, ஜியாகிரபி, மேத்ஸ், இதுதான் வித்யா அப்படின்னு நினைச்சிருக்கோம். அதெல்லாம் அபார வித்யா. பராவித்யாங்கிறது தான் பிரம்மனை பத்தி தெரியறது. எது ஒரே நிஜமோ இதெல்லாம் பாக்கி எல்லாம் வந்து பிரகிருதியோட சுபாவங்கள். இந்த பாலை கீழே போட்டா கீழே விழும், மேல போட்டா மேல போயிட்டு திருப்பி கீழே வரும், இதெல்லாம் பிரகிருத்தியின் சுபாவங்கள். ஆனா ஒரே நிஜம் என்ன? பகவான் தான். பிரம்ம வித்யா தான் ஒரே வித்யா. அந்த வித்யா தான் இந்த ராஜ வித்யா, ராஜகுஹ்யம். நிறைய இந்த மாதிரி ரகசியத்தை, சிதம்பர ரகசியம் எல்லாம் கேட்கிறோம். அதுலயும் நம்ம பொருள் தான் கிடைக்கும், அந்த பொருள் வந்துட்டு போயிடும். ஆனா இந்த இந்த ரகசியம் நமக்கு தெரிஞ்சதுன்னா இது அழிவில்லாத ரகசியம். இதனால நமக்கு இன்ஃபைனைட் ஹாப்பினஸ், முடிவே இல்லாத ஒரு அனுபவம். அதனாலதான் இது ராஜகுக்கியம். நிறைய பேர் வந்து இத வந்து பவித்திரம் இதம் சொல்லிருக்காரு. நம்ம வந்து நிறைய ரிச்சுவல்ஸ் பண்றோம். கங்கையில குளிச்சா எல்லாம் பவித்திரமாகும், எல்லா பாவங்களும் அழிஞ்சு போயிடும், நம்ம எல்லாரும் பவித்திரமாகலாம். அதுல ஒன்றும் தப்பு இருக்குன்னு நான் சொல்லவே இல்லை. நேற்று கூட எனக்கு கேட்டதில்லை. இதெல்லாம் தப்பு இல்லை. அதாவது கங்கையில போய் குளிக்க கூடாதுங்கிற ஒரு விஷயமே இல்லை. ரொம்ப நல்ல விஷயம் கங்கையில போய் குளிக்கிறது. இன்னும் நிறைய பாவங்கள் அதுல கரைஞ்சு போகும், கரையாதது இல்லை. ஆனா எல்லாமே கரைஞ்சு பியூர் ஆனா இந்த வித்யா ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம பாவங்கள் எப்படி நம்ம கிட்ட வருது? நம்ம அகங்காரத்தினால, நம்ம கர்மங்கள்னாலதான் நமக்கு வருது. ஏன் இந்த கர்மங்கள்னால வருதுன்னா நம்ம பண்றோம் அப்படின்னு நினைச்சுட்டு இந்த தேகத்தோட, நான் அந்த தேகம் தான், நான் பண்றதுதான், நான் தான் பண்ணறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பிராரப்த கர்மம் முடியறது, எங்க நம்ம புது கர்மம் நமக்கு சம்பாதிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு புரியாம தான் நம்ம இந்த கர்மங்கள்ல பண்ணி நமக்கு பாவங்கள் வருது. இந்த பாவங்களை அழிக்கிறதுக்கு நீங்க கங்கையில போய் குளிக்கலாம். ஆனா இந்த ஞானம் கிடைச்சதுன்னா புது பாவம் நமக்கு வராம போயிடும். அதனாலதான் இதை வந்து பவித்திரமிதம் அப்படின்னு சொல்றாரு. பிரத்யக்ஷாவகமம். அந்த இதை வந்து உடனடியா நம்மளால புரிஞ்சுக்க முடியும், உடனடியா உணரலாம். நெருப்புக்கிட்ட கை பக்கம் போறதே நம்ம உணர்ந்தோம். கற்பூர புத்திங்கிறோம், வந்தோடனே அப்படியே பத்திக்கிறது. அந்த மாதிரி நம்ம பசி வந்ததுன்னா உடனே நமக்கு புரியுறது பசி வருது அப்படின்னு, யோசிக்க வேண்டியது இல்லை. அதுல ஒரு டவுட்டும் இருக்கிறது இல்லை நமக்கு. நெருப்பு கிட்ட இருக்கிற கை சுழற்சி நம்ம வந்து ஏன் சொல்றது, எங்கேருந்து வந்தது அப்படின்னு நம்ம யோசிக்கிறது இல்லை. ஏன்னா அது அப்படியே தானா நமக்கு புரியுறது. அதே மாதிரி தானா புரிய வேண்டிய வித்யா இது. தர்மத்தோட சேர்ந்து இருக்கிறது. தர்மத்தையோட, தர்மம்னா இந்த இந்த வித்யா வந்து தர்மமான வித்யா. ஏன்னா நம்ம பாக்கி தர்மங்கள் வந்து நம்ம நியாயத்தையும் தர்மத்தையும் சேர்ந்து பண்ணக்கூடாது. ஏன்னா நியாயம்ங்கிறதும் மாறிண்டே இருக்கும். ஒரு காலகட்டத்துல எது நியாயமாப்பட்டதோ அது இப்ப வந்து கிரிமினலா இருக்கு. நியாய சம்ஹிதா, பீனல் கோட் அப்படிங்கிறோம், அதெல்லாம் மாறிண்டா இருக்கும். நியாயம் வேற, தர்மம் வேற. தர்மம் என்றுமே ஒண்ணுதான். அதுதான் இந்த வித்யா. அப்புறம் சுசுகம் கர்த்தும் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியானது. எதுவும் தனியா நமக்கு ஒரு இது வேண்டாம் இதுக்காக.
இந்த வித்யாவை நம்ம வாழ்க்கையில அமல்படுத்த ஒண்ணுமே வேண்டாம். அதுக்கப்புறம் கடைசியா இது அவ்யயம், இது அழியாதது அப்படின்னு நமக்கு இந்த ஒரு இதுல ஒரே ஸ்லோகத்துல இந்த வித்யாவை பத்தி, இந்த அத்தியாய பத்தி 8 விதமா சொல்லியிருக்கார் பகவான். ராஜவித்யா ராஜகுக்கியம் பவித்ரமிதம் உத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் கர்த்தும் சுசுகம் அவ்யயம் அப்படின்னு இந்த 8 விஷயத்துல சொல்லியிருக்கார். ஆனா இந்த இந்த வித்யாவை யாரு வாழ்க்கையில கொண்டு வரது இல்லையோ அவளுக்கு என்ன ஆகுங்கிறது அடுத்த ஸ்லோகத்துல சொல்றாரு. அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். அஸ்ரத்ததானா புருஷா தர்மஸ்யாஸ்ய பரந்தப அப்ராப்யமான் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சார வர்த்மனி. அஸ்ரத்ததானா, ஸ்ரத்தை நம்பிக்கை இல்லாமை, புருஷா மனிதர், தர்மஸ்ய இந்த தர்மத்தில், அஸ்ய இந்த, பரந்தப அப்ராப்ய, பரந்தபன்னு அர்ஜுனன் சொல்றார். அப்ராப்ய அடைய மாட்டார், மாம் என்னை, நிவர்த்தந்தே திரும்புவார், மிருத்யு மிருத்யு முடிவு, மரணம், நிலையற்ற, சம்சார உலகம், வர்த்மனி பாதை. சோ இந்த தர்மத்தில் நம்பிக்கை மற்றும் ஸ்ரத்தை இல்லாதவார் என்னை அடைய மாட்டார். அவர் இந்த நிலையற்ற உலகத்துக்கு திரும்பும் பாதையை அடைவார் அப்படின்னு பகவான் சொல்ற. ஒரு க்ஷணமா பார்க்கலாம். அஸ்ரத்த தானா, அஸ்ரத்த அஸ்ர அமிராகத், ஸ்ரத்த ரெண்டு இது அப்புறம் த. அஸ்ரத்த தானா புருஷா, நா புரு தான், அது ஃப வேண்டாம். நா புருஷா, புருஷா அது புருஷா இல்ல, புருஷா धर्मस्यास्य, धर्म रफा, मस्या मिलागत, स्यास्य या मिलागत, धर्मस्यास्य परंतप, या धर्मस्यास्य इप्पुக்கு வரக்கூடாது, धर्मस्यास्य परंतप अप्राप्यमान् निवर्तन्ते, अप्राप्य मिलागत, राप्य रामिलागत, अप्राप्य मान निवर्तन्ते, निवर பார்க்கிறது, தந்தே தமிழாக, தந்தே மிருத்யு, மிருத்யு இல்ல மிருத்யு, மிருமிலாக கொடுத்து, மிருத்யு சம்சார வர்த்மனி, வர்த்ம ரஃபார் கொடுத்து, இத்ம வர்த்மனி. சரி, अश्रद्धधाना पुरुषा धर्मस्यास्य परन्तप अप्राप्यमान् निवर्तन्ते मृत्यु संसारवर्त्मनि. ब्यूटिफुल. अश्रद्धधाना पुरुषा धर्मस्यास्य परन्तप. தர்மம், ஸ்வதர்மம் பரதர்மம். ஸ்வதர்மம்ங்கிறது நம்மளோட தர்மம், பரதர்மம்ங்கிறது இந்த பொருட்கள், இந்த இந்த பிரகிருத்தினால வர பொருட்கள் அதோட தர்மம், பரதர்மம். ஸ்வதர்மம் நம்மளோடது. இந்த 2 ஸ்லோகத்துல பகவான் இந்த வித்யா, அதோட ஞானம் விஞ்ஞானம் ரெண்டும் சேர்த்து நான் உனக்கு சொல்றேன், அண்ட் அதுக்கான 8 முகமான அதோட மகத்துவத்தை பத்தி சொன்னார். அந்த தர்மம் தான் இங்க தர்மம் சொல்றார். அந்த தர்மத்தை மேல ஸ்ரத்த இல்லாதவா, அந்த மாதிரி இருக்கிறவா முக்காவாசி என்ன மாதிரி பீப்புள், இந்த அழிஞ்சு போற இந்த உலகத்துல இருக்கிற வஸ்துகள் மேலேயும் தன்னோட தேகத்துக்கு மேலேயும் தான் ரொம்ப அன்பு கொடுத்துண்டு, அதுதான் நிஜம்னு நினைச்சுண்டு அது மேல ஸ்ரத்தை வச்சுட்டு இருக்கிறவா இந்த தர்மத்துக்கு மேல ஸ்ரத்தை வச்சுக்க மாட்டா.
எல்லாமே அழிய போறதுன்னு தெரியும், இருந்தாலும் அது மேல ஒரு நமக்கு வந்து ஒரு பிரியம் வருது, அது மேல நமக்கு ஒரு ஸ்ரத்தை வருது, அதுக்கு மேல ஒரு நம்பிக்கை வருது. எல்லாம் அழிய போறது, நமக்கு தெரியும் வேற இது அழிய போறது. இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு இல்ல. நாளைக்கு இருந்தாலும் இருக்கலாம், நாளைக்கு டெஃபினட்டா போக போறது. தெரிஞ்சு கூட அது மேல ஒரு பிலீஃப் இருக்கு, அது மேல ஒரு ஸ்ரத்தை வைக்கிறதுக்கு நமக்கு யாரும் சொல்லி கொடுக்க வேண்டாம். பகவான் வந்து இறங்கி சொல்லக்கூட வேண்டாம் நமக்கு. யாரும் சொல்லாமையே நமக்கு அது மேல ஒரு நம்பிக்கை வருது. ஆனா பகவான் வந்து அழியவே அழியாத ஒரு தர்மம் இருக்கு, அது மேல ஸ்ரத்தை வைனா நம்மளால வைக்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி நம்மளோட அந்த இந்திரியங்கள்னால வர சுகங்கள் அதை வச்சுன்னு நம்மளால அது பின்னாடி அலைறதுக்கு தான் மனசு போறது. அப்பிராபியமான் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சார வர்த்மனி. நான் அடைய மாட்டேன் இந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு. யாருக்கு ஸ்ரத்தை இருக்கோ அவளுக்கு நான் எந்த மாதிரியான ஒண்ணுமே பண்ண வேண்டாம், நான் அடைஞ்சிருவேன், கிடைச்சிருவேன். ஆனா ஸ்ரத்தை இல்லாதவாளுக்கு என்னதான் பண்ணுங்கோ நீங்கள், நான் கிடைக்க மாட்டேன். அப்பிராபியமான் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சார வர்த்மனி. மிருத்யு சம்சாரம் 12வது அத்தியாயத்துல தேஷாமம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகரார். இந்த உலகத்தை மிருத்யு சம்சாரம் அப்படின்னு பகவான் சொல்லியிருக்கார். ஏன்னா இது ஒரு சம்சாரம், ஒரு ஓஷன். அதுல வந்து பிறப்பு இறப்புங்கிறது நடந்துட்டே இருக்க போறது. அந்த மாதிரியான ஒரு சமுத்திரத்தோட இது என்னன்னா, அதுக்கு எங்க எல்லைங்கிறதே கிடையாது, பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அதுல இருந்து கடந்து வர்றது எப்பொழுதுமே ரொம்ப, சமுத்திரத்தை கடந்து வர்றதுதான் ரொம்ப பெரிய விஷயம். அந்த மாதிரி, ஏன்னா எங்க பார்த்தாலும் தண்ணியா இருக்கும், ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால மிருத்யு சம்சார வர்த்மனி. ஆனா இந்த உடம்பு நமக்கு பகவான் கொடுத்திருக்கார், இந்த தேகம் கொடுத்திருக்கார், மனுஷ பிறவி கொடுத்திருக்கார். கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு. இதோட நல்ல ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்காது. எதுக்கு இந்த வித்யா கத்துக்கிறதுக்கு, இந்த வித்யா கத்துண்டு அதை வாழ்க்கையில கொண்டு வந்து பகவான் ஸ்ட்ரெயிட்டா போறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இனிமே கிடைக்கிறதுக்கு கஷ்டம்தான். ஏன்னா அது பகவானுக்கே ஒரு 16வது அத்தியாயத்துல ஆசுரியோனிமாபன்னா மூடா ஜன்மனி ஜன்மனி மாம பிராபியைவ கௌந்தேய ததோ யாந்திய தமாங்கத்தின். இன்னும் கீழே கீழே போயிடுவா. இந்த மாதிரி ஸ்ரத்தை இல்லாம நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா, மூடாவா ஜன்மனி ஜன்மனி ஜன்ம ஜன்மமா என்ன அடைய முடியாம இந்த ஆசிரியோனி பண்ணா ஆசுரர்கள் யோனிகள்ல இருந்துட்டு இன்னும் கீழே கீழே தான் போக முடியும். அப்பிராபியமாம் நான் கிடைக்க மாட்டேன். இந்த எந்த மாதிரியான பாவம் பண்ணாலும் இந்த தர்மத்தை கடைபிடிச்சா நான் கிடைச்சிருவேன். இந்த மிருத்யு சம்சார நீங்க நிறைய பாவங்கள் பண்ணாலும் இந்த வித்யாங்கிற ஒரு படகு வச்சுன்னு நீங்க இந்த சம்சாரத்தை கிராஸ் பண்ணலாம், தாண்டிடலாம் அப்படின்னு 4வது அத்தியாயம் சொல்லிருக்காரு. அபிச்சேதசி பாபேபியஸ் சர்வேபிய பாப கிருத்தமஹ சர்வத்திர ஞானப்ல வேனைவ. இந்த படகு அது ஒண்ணு போரும், ருஜினம் சந்தரிஷ்யசி. பகவான் சொல்ற இந்த இந்த வித்யா இருந்தா மிருத்யு சம்சாரத்துல நல்லா தாண்டின்னு போயிடலாம், இந்த நாவல உட்காந்து, இந்த படகுல உட்காந்து. ஆனா அப்படி இல்லை, நான் ஸ்ரத்த இல்லைன்னா அப்பிராபியமாம் நான் கிடைக்க மாட்டேன்.
ரொம்ப அரிதான ஒரு சந்தர்ப்பம். இப்ப நீங்க வந்து ஒரு 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 உங்களை கண்ணை கட்டி ஒரு ஒரு பெரிய ஒரு நல்ல 4 பக்கமும் சவர் இருக்கு அந்த மாதிரி ஒரு இடத்துல விட்டுட்டு வெளியில வரலாம், நீங்க உங்களால வெளியில வர முடியுமா அப்படின்னா, நம்ம வந்து அதுல ஒரே ஒரு கதவு இருக்கும். இந்த ஒரு கதவு தான் நமக்கு கிடைச்சிருக்கு வெளியில போறதுக்கு. வெளியில போனா வெளியில சுதந்திரம் கிடைக்கிறது. ஸ்ட்ரைட்டா நம்ம பகவான்கிட்ட போலாம். ஆனா அந்த கதவுல நம்மளோட லட்சியம் இருக்காம, அந்த கதவு பக்கத்திலேயே வேற ஏதாவது இருந்து அது அந்த சமயத்துல நமக்கு ஒரு போன் வந்து கண்ணை கட்டி விட்டுருக்கா, நமக்கு எது கதவு எங்க இருக்குன்னு தெரியாது, நம்ம பாட்டு சுத்தின்னு இருக்கோம். இந்த கதவு பக்கத்துல வரைச்சியும் தொட்டுண்டே வரலாம். ஆனா அப்பன்னு ஒரு போன் வருது, இந்த போன் எடுத்துட்டு ஆஹா அப்படியா அந்த கதவு போயிடுறது, நம்ம திருப்பி சுத்தின்னு தான் இருப்போம். இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கிறது அரிதானது. அப்புறம் அது சுத்த சுத்த அதுக்குள்ளேயே நமக்கு அது பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஏதாவது கல் படுறதா ஐயோ வலிக்கிறது அப்படிம்போம். அப்புறம் நல்லதா அதே ரோட்ல எங்கேயாவது நடந்துட்டு இருக்கிறது, நல்ல ஏதாவது நல்ல உணவு பண்ண கிடைக்கிறது, நல்ல ஸ்மெல்லிங்கா நல்ல இதான இருக்கு, நல்ல பாட்டு கேட்கறது, அதை கேட்டுட்டே தெரிஞ்சுட்டு இருப்போமே தவிர அந்த ஒரு கதவு இருக்கே, அந்த கதவு நமக்கு தானே கொடுத்துருக்காரு பகவான். அந்த சமயத்துல அந்த கதவு பக்கத்துல வச்சு அது நம்மளோட கவனம் வச்சுட்டு வெளியில போயிடலாமே அப்படின்னு நமக்கு வருதில்லை. அதே மாதிரிதான் நமக்கு இந்த மாதிரி ஒரு அரிதான ஒரு சான்ஸ் கொடுத்திருக்காரு பகவான். இந்த மனித உடம்பு கொடுத்து ஒரு நல்ல சேதனன்னு கொடுத்திருக்கா. பகவானே என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லியும் கொடுத்திருக்கார். இந்த மாதிரி சத்சங்கம் தான் நமக்காக அரேஞ்ச் பண்ணி கொடுக்கிறார் பகவான், நமக்கு, எனக்கு, உங்களுக்கு எல்லாருக்குமே. ஆனாலும் அந்த கதவை பார்க்காம, இந்த கதவு இருக்கே நம்மளால வெளியில போலாமேன்னு தெரியாம நம்ம பாட்டுக்கு அதே பில்டிங்ல சுத்தின்னு இருக்கோம். அப்பிராபியமாம் கிடைக்க வேண்டிய விஷயம், ஆனா கிடைக்காம போறது. ஏன்னா இந்த தர்மத்து மேல ஸ்ரத்தை இல்ல, நம்பிக்கை இல்ல. இந்த கௌரவர்கள் மத்தியில திரௌபதி நின்னுண்டு, திரௌபதி வந்து துஷாசனம் இழுத்துட்டு வஸ்திரம் எடுக்கறச்ச பகவான் பிரத்யட்சமா அவளுக்கு அங்க ஒரு மிராக்கல் பண்ணி காமிச்சிருக்கார். அந்த மிராக்கலை பார்த்து கூட ஒருத்தருக்கு புத்தி வராதா? இதுதான் நிஜம் அப்படின்னு புரியலாம்ல. இது தர்மம், இதை காக்கிறதுக்கு பகவான் வருவார், பகவான் இருக்கார் அப்படின்னு அந்த அந்த சமயத்துல ஒரு புத்தி வரலாம் இல்லையா? ஆனா தாமசீக மனசு இருக்கிறது, தாமசீக குணம் யாருக்கு ஃபுல்லா இருக்கோ அவளுக்கு இந்த மிராக்கல் பகவான் எய்தாப்புல நின்று கையை பிடிச்சுன்னு அழிச்சுன்னு போனாலும் அந்த கதவுக்கு வெளியில போக மாட்டா. அந்த கதவுக்கு வெளியில போனோம்னா சாத்விக குணம் மனசுல வந்து ஒளியோட இருந்துண்டு கண்ணை திறந்துண்டு எதிலையுமே இங்கேயும் அங்கேயும் பார்க்காம பாட்டு நல்ல பாட்டு வருதா, நல்ல ஸ்மெல் வருதா அப்படின்னு தலையெல்லாம் இங்க அழியாம இந்த கதவு இருக்கே, அந்த கதவுக்கே எங்க இருக்குன்னு அதை பார்த்துன்னு அப்படி வெளியில போறதுதான் நமக்கு முடியும். ஆனா ஸ்ரத்த இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு கதவே கிடையாது, சும்மா சொல்றா கதவு இருக்குன்னு. யாராவது இந்த கதவை பார்த்திருக்காளா? ஒருத்தரும் பார்த்தது இல்ல. நிறைய பேர் சுத்தி இருக்கா இந்த வீட்டுக்குள்ளேயே, ஒருத்தருக்கும் அந்த கதவு கிடையாது, இந்த கதவே இல்ல, பொய் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம அதுக்கு முன்னாடி திரிஞ்சுட்டு இருக்கோம். அதுக்குள்ளேயே திருச்சி துக்காலயத்திலேயே திரிஞ்சுட்டு இருக்கோம் நம்ம. அதனால பகவான் அப்பிராபியமாம் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சார வர்த்தமனி. அண்ட் 20வது ஸ்லோகத்துல 16வது அத்தியாயத்துல மாம பிராபிய இவ கௌந்தேய தத்தோ யாந்திய தமாங்கதிம் அப்படின்னு சொல்றாரு. இந்த தர்மத்தை மேல ஒரு நம்பிக்கை இல்லாதவா என்ன அடைய முடியாது, திருப்பி திருப்பி இந்த மிருத்யு சம்சாரத்துல தான் தெரிஞ்சுட்டு இருக்கணும், அந்த வழிதான் அவளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பகவான் ரொம்ப அழகா சொல்லியிருக்கார் இந்த ஸ்லோகத்துல. அதோட இன்னையோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. 5 நிமிஷம் வச்சுக்கலாம், 45 வரைக்கும் வேணாலும்.